மக்களவை தேர்தல் நடக்க போற இந்த நேரத்துல விஜய் சேதுபதி பேசிய ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நாட்டுல இப்போ 18வது மக்களவை தேர்தல் நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பா எண்ணிக்கைகளை நாங்க எண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் பணியெல்லாம் இப்ப வேற லெவலா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேர்தல் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி பேசின பழைய வீடியோ இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே வேற லெவலா அத பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுல விஜய் சேதுபதி என்ன சொல்லிருக்காருன்னா, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம போடுறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம கல்லூரியில ஒரு பிரச்சனை, நம்ம பள்ளியில ஒரு பிரச்சனை, நம்ம நண்பர்களுக்கு பிரச்சனை, இல்ல நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்களோட சேராதீங்க. இப்படி சொல்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள தூண்டி விட்டுட்டு அவங்க வீட்டுல அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க, நம்ம தான் மாட்டிக்குவோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வாக்களிங்க அப்படின்னு பேசியிருக்க வீடியோ இப்போ ரீசெண்டா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் மறைமுகமா பாஜகவை தான் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா, அவரு எந்த கட்சியுமே குறிப்பிடல, பொதுமக்களோட நலனை கவனிச்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதி தமிழ் இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோல ஒருத்தரா பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோ, ஒரு பக்கம் வில்லன்னு நிறைய கேரக்டர்ல இவர் நடிச்சுட்டு வந்துட்டு மாஸ் காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். தொடர்ந்து வில்லனா மட்டும் நடிச்சு அந்த படம் எல்லாமே வேற லெவல் ஹிட் அடிச்சு இன்னைக்கு ஹீரோ விட வில்லன் கதாபாத்திரம் தான் நிறைய கிடைக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல நான் ஹீரோவா நடிக்கிறத விட நிறைய படத்துக்கு வில்லனா மட்டும்தான் என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே நான் வில்லனா நடிக்க போறது கிடையாது. என்னை இது மாதிரி வில்லனா நடிக்க கூப்பிட்டாலும் நான் வேணான்னு தான் சொல்ல போறேன். இனிமே என்னோட கதாபாத்திரம் எல்லாமே ஹீரோவா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில சொன்ன இந்த விஷயமே சேர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.